Namaskaram and a very warm welcome to everyone. It gives us immense joy to invite you all to our Navratri Golu 2025. This festival is not just about traditions and decorations. It is about togetherness, sharing joy and receiving blessings. Your presence today fills our home with positivity, encouragement and happiness. We feel truly blessed and fortunate to have each one of you here with us. From our hearts, we thank you for being part of this celebration. மாதா பிதா குரு தெய்வம். மாதா என்பவள்தான் இந்த உலகில் முதலில் நமக்கு உருவம் தந்து உயிர் கொடுத்து பிதாவாகிய தந்தையை காட்டுகின்றாள். அந்த பிதாதான் நமக்கு ஞானம் தருகின்ற, அறிவை போதிக்கின்ற குருவை காட்டுகின்றார். அந்த குருதான் தெய்வத்தை காட்டுகின்றார். அனைத்து மதத்திலும் இறைவனுக்கு முதன்மைக்குரிய இடமாக குருவுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஆச்சாரியருக்கு, ஆசிரியருக்கு, வழி நடத்தக்கூடிய ஞானிகளுக்கு. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம் பாரத தேசத்தின் மரபார்ந்த விஷயமாகும். இவை நான்கையும் சார்ந்து நமக்கு கூறப்பட்டதுதான் நம் பாரத தேசத்தின் இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும். இந்த இதிகாசங்களில் இருந்தும் புராணங்களில் இருந்தும் மற்றும் அனைத்து மத நல்லிணக்க போதனைகளில் இருந்தும் பக்தி, நம்பிக்கை, நீதி, நேர்மை, உண்மை, தியாகம், தர்மம், உறவுகளின் முக்கியத்துவம், நட்பு போன்ற பல நல்ல குணங்களை போதிக்கின்றது. துரோகம், வஞ்சகம், அதிகார மோதல்கள், அகந்தை, பழிவாங்குதலின் தீய விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் அழிவுகளையும் எடுத்துரைக்கிறது. இதற்கேற்றாற் போல உள்ள பல நிகழ்வுகளையும் காரணங்களையும் தெரிந்து கொள்ள பயணிக்கலாம். முதலில் நம்பிக்கை. பூலோகத்தில் ஒரே தெருவில் ஒரு செல்வந்தரும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியும் வாழ்ந்து வந்தனர். செருப்பு தைக்கும் தொழிலாளி தன் கடையில் ஓரத்தில் கிருஷ்ணரின் படத்தை வைத்து அதை வணங்கி வந்தான். அவனிடத்தில் செல்வம் இல்லாவிட்டாலும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருந்தான். செல்வந்தரோ தினமும் காலை குளித்துவிட்டு பல மணி நேரம் அவர் வீட்டில் பூஜை செய்வார். அவரிடத்தில் பல தலைமுறைக்கு பணம் இருந்தும் சந்தோஷமும் மன நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் நாரதர் கிருஷ்ணரிடம், அந்த செல்வந்தர் மிகுந்த பக்திமானாக இருக்கிறார், அவர் நிம்மதியாக வாழ வழி சொல்லும்படி கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் சம்மதித்து நாரதரை பூலோகத்திற்கு அனுப்புகிறார். நாரதரிடம், நீங்கள் அந்த செல்வந்தரிடம் நான் கிருஷ்ணரிடமிருந்து வருகிறேன் என்று சொல்லுங்கள். அப்போது அவர், தற்போது கிருஷ்ணர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார். அதற்கு நீங்கள், கிருஷ்ணர் தற்போது ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பதில் சொல்லுங்கள். அப்படியே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியையும் பார்த்து இதே விஷயத்தை சொல்லிவிட்டு வந்து விடுங்கள் என்றார். நாரதரும் முதலில் செல்வந்தரை சந்தித்து தான் கிருஷ்ணரிடம் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு செல்வந்தர், கிருஷ்ணர் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்க, நாரதரும், கிருஷ்ணர் ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு செல்வந்தர், அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார். இதேபோல் செருப்பு தைக்கும் தொழிலாளியிடமும் நாரதர் கூறினார். ஆனால் செருப்பு தைக்கும் தொழிலாளி, இதில் என்ன ஆச்சரியம், பிரபஞ்சத்தை தன் வாயில் காண்பித்தவரால் யானையை ஊசியில் நுழைப்பது என்ன பெரிய விஷயமா என்று கேட்டார். அவர்கள் இருவரும் சொன்ன பதிலை நாரதர் கிருஷ்ணரிடம் வந்து சொன்னார். கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரம் செய்வது மட்டுமல்ல, இறைவனின் பாதத்தை பூரண நம்பிக்கையுடனும் நீயே சரணம் என்று பற்றுவதே உண்மையான பக்தி என்று இப்பொழுது தெரிகிறதா? ஏழையின் நிம்மதிக்கு காரணத்தை கூறினார். ஆகையால் நாம் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உண்மை. ராமாயணத்தில் உண்மைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ராவணனின் சகோதரரான விபீஷணன் ஆவார். ஒரு நாள் ராவண தர்பாரில் ராவணன் சீத்தையை கடத்தியதால் நடக்கப் போகும் விளைவுகளையும் மற்றும் அவனின் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று உண்மையை எடுத்துரைத்தான் விபீஷணன். தனது சகோதரன் தான் சொல்ல வரும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், தன்னை கடுமையாக தண்டிப்பான் என்று அறிந்தும் உண்மையை மட்டுமே பேசி வீட்டை விட்டு வெளியேறினார் அவர். உடனடி எதிர்மறை விளைவுகள் இருந்த போதிலும் விபீஷணனின் சத்தியத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இறுதியில் அவரை நீதியின் சக்திகளுடன் இணைத்து தீமையின் மீது நன்மையின் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. இதுவே உண்மையின் சக்தி. சத்தியமேவ ஜெயத்தே. பக்தி. ராமர்
ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பின் அனுமனுக்கு சீதாதேவி ஒரு முத்துமாலையை பரிசாக தந்தார். ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமன் முத்துமாலை ஒவ்வொன்றாக கடித்து உடைக்கத் தொடங்கினார். இதனால் சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியானார்கள். ஆனால் ராமருக்கு தெரியும். இருப்பினும் அவர் பக்தியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையில் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அனுமன், பிரபு, உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்துமாலையில் இருவரின் உருவமும் இல்லை. அப்படி இருக்கும் என்று நினைத்து ஒவ்வொன்றாக உடைத்து பார்த்தேன். ஆனால் ஒன்றில் கூட உங்கள் இருவரின் உருவமும் இல்லை. உங்கள் திருவுருவோ பெயர் சொல்லா எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று கூறினார். இதை கேட்ட ராமர், அப்படியானால் என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பதாக கூறும் நீ, உன்னுள் நான் இருப்பதை நீ நிரூபித்து காட்ட முடியுமா என்றார். அனுமான் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்தார்கள். என்னுள் ஸ்ரீராமன் இருக்கிறார் என்பதை தன் நெஞ்சை பிளந்து அதில் ஸ்ரீராமரும் சீத்தையும் இருப்பதை காட்டினார். இதை கண்டு அனைவரும் அனுமானின் பக்தியை புரிந்து கொண்டார்கள். சிறு குழந்தையான பிரகலாதனின் பக்திக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தவர் மகாவிஷ்ணு. அவர் உக்கிரக மூர்த்தி அல்ல, பக்தனின் பக்திக்கு பயந்த சர்வ வியாபியாக அனைவருக்கும் அருள் புரிபவர். சிறந்த பக்திக்கு நரசிம்மரும் ஒரு எடுத்துக்காட்டு. Justice. The story of Manunidi Choran is one of the most powerful tales of justice in Indian history and mythology. He is remembered for his unwavering commitment to fairness and truth, even above his own family. Legend tells us that he hung a justice bell outside his palace gates. Anyone who sought justice could ring it, and the king himself would respond without hesitation. One day, a grieving cow rang the bell. The king discovered that her calf had been crushed under the wheels of his own son's chariot. In a decision that stunned his people and echoed through time, Manunidi Choran declared that justice must be equal for all. He ordered that his son must be punished in the very same way under the same chariot, proving that no one, not even royalty, was above the law. The moral of the story is timeless. True justice is impartial, fearless, and sacred. Power means nothing without responsibility, and greatness lies in upholding dharma, even at personal cost. தர்மம். ஒரு நாள் கிருஷ்ணர் எல்லோரிடமும் கர்ணனின் தர்மத்தை பற்றி புகழ்ந்து பேசினார். அதனால் அர்ஜுனன் கோபமடைந்து, தர்மத்தில் சிறந்தவன் என் அண்ணன் தர்மன்தான் என்று கூறினார். அப்படி இருக்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் முனிவர்கள் போல வேடமிட்டு தர்மனை பார்க்க சென்றனர். அப்பொழுது கனமழை பெய்தது. கிருஷ்ணர் தர்மனிடம், எங்களுக்கு உடனே சந்தனக்கட்டைகள் வேண்டும் என்றார். உடனே தர்மர், ஐயா, வெளியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் மழை நின்றதும் தோட்டத்தில் இருக்கும் சந்தனக்கட்டைகளை எடுத்து தருகிறேன் என்றார். பின் இருவரும் கர்ணனிடம் சென்றனர். கிருஷ்ணர் கர்ணனிடம், எங்களுக்கு உடனடியாக சந்தனக்கட்டைகள் வேண்டும் என்றார். உடனே கர்ணன் சற்றும் தாமதிக்காமல் தனது மாளிகையில் உள்ள கட்டில் மற்றும் ஜன்னல்களில் இருந்து சந்தனக்கட்டைகளை உடைத்து அவர்களிடம் தந்தார். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் கர்ணனை புகழ்கின்றேன் என்று? காலம் மற்றும் சூழ்நிலையை நினைக்காமல் தானம் அளிப்பவன்தான் கர்ணன். கர்ணனையே தானத்தில் சிறந்தவன் என்றார். சகோதர பாசம். ராமாயணத்துல அயோத்தியை அரசாளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மணருக்கு இருந்தும் தன்னுடைய சகோதரர் மேல உள்ள பாசத்தினாலையும் அன்புனாலையும் ஸ்ரீராமரோட வனவாசம் சென்றார். அப்போ நாடாள வேண்டிய பரதனும் தன் அண்ணன் மேல் வச்ச பாசத்தினாலையும் மரியாதையினாலையும் ஸ்ரீராமபிரானோட காலனிய சிம்மாசனத்துல வச்சு அயோத்தியை அரசாண்டார். சகோதரத்துவம் போற்றுவோம். நட்பு. மகாபாரதத்தில் துரியோதனனும் கர்ணனும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நட்புடன் இருந்தனர். ஒரு சமயத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க அங்க தேசத்து மன்னனாக்கினான் துரியோதனன். இவர்களின் நட்பு அனைவரையும் வியக்க வைத்தது. துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்வது துரோகம் என்று தெரிந்தும் இறுதி வரை நட்பின் காரணமாக துரியோதனுடன் இருந்தான் கர்ணன்.
அகந்தை இல்லாமை. இரண்யகசிபுன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் தாங்கிற அகந்தையுடையவன். தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லைன்னு இருந்தான். ஆனா அவனோட மகன் பிரகலாதனோ எப்பொழுதும் நாராயணா நாராயணான்னு சொல்லிண்டே இருப்பார். இதை கேட்டு கோபமடைஞ்ச இரண்யகசிபு தன் மகன்னு கூட பார்க்காம அவனை அழிக்க பல முயற்சி செஞ்சார். அப்போ மகாவிஷ்ணு இரண்யகசிபோட அகந்தையை அழிக்கிறதுக்கும் தன் பக்தன் பிரகலாதனை காப்பாத்துறதுக்காகவும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனோட அகந்தையை அழித்தார். அதனால தெய்வத்திற்கு மிஞ்சியவர் எவரும் இல்லை. அகந்தையை அழிப்போம். Betrayal and deceit. Shakuni, the cunning Gandhara prince and uncle of Duryodhana, stands in history as the architect of deceit in the Mahabharata. Nursing a deep grudge against the Kuru kingdom for the suffering of his own family, he vowed them to bring them to ruin. With unmatched wit and manipulation, he guided Duryodhana into darkness, plotting Bhima's poisoning, commissioning the House of Luck, and above all, orchestrating the infamous dice game with his enchanted dice. Shakuni's schemes, born of betrayal and vengeance, succeeded in sparking the Kurukshetra war, but in that very fire, his own kin perished. The destruction he unleashed swallowed both the Kauravas and the Gandharas alike, proving that deceit never spares even its master. Betrayal may wound others, but it ultimately devours the betrayer. Deceit may win battles, but it never wins peace. விபூதியின் மகிமை. துர்வாச முனிவர் தனது காலை அனுஷ்டானங்களை முடித்து நெற்றியில் விபூதி இட்டுக்கொண்டு சிவபூஜை முடித்த பிறகு பித்ருலோகத்தை நோக்கி சென்றார். அவரை அனைவரும் வணங்கினார்கள். அப்போது வழியில் கிணறு ஒன்றை பார்த்து அதன் அருகே சென்று கண்களை சுருக்கி எட்டி பார்த்தார். அந்த கிணற்றிற்குள் நரகத்தின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருந்தது. அமில மழையும் கடும் தீயும் பாம்பும் தேலும் போன்ற விஷ ஜந்துக்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தன. பூலோகத்தில் பாவம் செய்தவர்கள் பலரும் அங்கே வதைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். துர்வாச முனிவர் குனிந்து பார்த்துவிட்டு நகர்ந்த மறுநொடியே அங்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. பாம்புகளும் தேலும் மலர் மாலையாக மாறியது. அமில மழை நிஜமழையானது. தீ தென்றலாக மாறியது. நரகம் முழுக்க இனிய நறுமணம் வீசியது. அங்கே பாவம் செய்த ஆத்மாக்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். நரகத்தை காவல் செய்த கிங்கரர்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து யமதர்மனிடம் சென்று நரகம் திடீரென்று சொர்க்கமாக மாறியதை பற்றி சொன்னார்கள். நேரில் சென்று இதை கண்ட யமன் திகைத்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் இந்திரனிடம் கூறினார். அதை வந்து பார்த்த இந்திரனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. தேவாதி தேவர்களுக்கும் இதற்கான காரணம் தெரியவில்லை. உடனே அனைவரும் சிவனிடம் சென்று முறையிட்டனர். அவர்கள் சொன்னதை கேட்டு சிரித்தார் சிவபெருமான். தனது நெற்றியை காட்டி, இந்த விபூதியை மோதிர விரல், நடுவிரல், ஆட்காட்டி விரல்களால் எடுத்து நெற்றி நிறைய 3 கோடுகளாக அணிய வேண்டும். இதுதான் முறை. அகரம் என்பது பிரம்மனையும், உகரம் என்பது விஷ்ணுவையும், மகரம் என்பது என்னையும் குறிக்கின்றன. எனவே சாஸ்திர முறைப்படி விபூதி அணிந்த துர்வாசர் கிணற்றை குனிந்து பார்த்த பொழுது அவர் நெற்றியிலிருந்து ஒரு துளி விபூதி கிணற்றினுள் விழுந்தது. அதனால்தான் நரகம் சொர்க்கமாக மாறியது. இதை கேட்ட அனைவருக்கும் விபூதியின் மகிமை புரிந்தது. முருகனுக்கு காவடி எடுத்தல் என்பது மனம் மற்றும் உடல் ரீதியான பலன்களை தரும். நாம் செய்த கர்மாவை விட்டொழிக்க தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்த ஆன்மீக அனுபவத்தை பெறலாம். காவடி எடுப்பதன் மூலம் நம் துன்பங்களை தீர்ப்பதற்கும் உடலுக்கு பலமும் கிடைக்கும். முதலில் காவடி எடுத்ததற்கான பெருமை இடும்பனையே சாரும். அதனால்தான் இடும்பன் காவல் தெய்வமாக உள்ளார். பழனி மலைக்கு இடதுபுறத்தில் இடும்பன் மலை என்று அவர் பெயரில் ஒரு இடத்தையும் முருகப்பெருமான் வழங்கினார். ஆடி மாசம் அம்மனுக்கு ஏன் கூழ் ஊத்துறோம், ஏன் உகந்த மாசமா இருக்குங்கிறதுக்கான காரணம் ரொம்ப அற்புதமானது. ஒரு நாள் பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் புரியறா. அவளோட தவத்தினால சந்தோஷமான சிவபெருமான், நீ தவம் புரிஞ்ச இந்த மாசம் உனக்கு உரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும்னு, உன்னோட சக்தி பன்மடங்கு அதிகரிச்சு இருக்கும்னு வரவழைக்கிறார்.
இதன் காரணமா அம்மன் கோயில்கள்ல பால் குடம் எடுக்கிறது, கூழ்வார்த்தல்னு போன்ற பல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனா கூழ்வார்த்தல் மட்டும் ஏன் விசேஷமா படைக்கப்படுதுன்னா, முன்னொரு காலத்துல ஜமதக்னி முனிவரோட மனைவி ரேணுகா தன் கணவரை கார்த்தவேரி அர்ஜுனனின் மகன்கள் கொலை செஞ்சதுனால துக்கத்துல தீயில தன்னை மாய்க்க முயன்றாள். ஆனால் பதிவிரதையான அவளை தடுக்க இந்திரன் மழையாக பொழிந்தார். இருப்பினும் தீயினால் அவள் உடல் முழுவதும் கொப்பளங்களாகிவிட்டது. ஆடையின்றி இருந்த ரேணுகா அருகிலிருந்த வேப்பிலையை எடுத்து தன் உடலை மறைத்தாள். அப்போது பசியால் வாடியதால் அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று யாச்சகம் கேட்டாள். அங்கு மக்கள் அவளுக்கு அரிசி, கேழ்வரகு எல்லாம் கொடுத்தார்கள். அதை வைத்து அவள் கூழ் செய்து பசியாறினாள். அவளது பக்திக்கும் தியாகத்திற்கும் மனமிறங்கிய சிவபெருமான் ரேணுகாதேவி ஆடி மாதத்தில் மாரியம்மனாக வழிபடப்படுவாள் என்றும் அவள் விரும்பிய கூழ் படையலாக அளிக்கப்படும் என்றும் வரமளித்தார். நாம எல்லாரும் ஹனுமர் கோயிலுக்கு போனா வெத்தலை மாலை வாங்கி சாத்துறோம். ஆனா நம்மள நிறைய பேருக்கு ஏன் வெத்தலை மாலை வாங்கி சாத்துறோம்னு தெரியாது. வெற்றிலைன்னா அதோட பேர்லயே இருக்கு, வெற்றிக்கு உரிய மாலைன்னு. அதுக்கு ஒரு அழகான காரணம் இருக்கு. சுந்தர காண்டத்துல அனுமன் தாய் சீதாதேவிய பார்த்து ஸ்ரீராமர் கொடுத்த கணையாழிய கொடுத்தார். அதை வாங்கின்ற சீதாதேவி மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்த அருகில் இருந்த வெற்றிலையை எடுத்து மாலையாக தொடுத்து அனுமனுக்கு பரிசளித்தாள். வெற்றிலை என்பது மங்களகரமானது, புனிதமானது, மரியாதைக்குரியது, பாசத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அடையாளமாக உள்ளதால் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தெய்வத்திற்கும் பெரியவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. வெளியில இருந்து கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல பலிபீடத்தை தரிசிக்கணும். ஏன்னா வேண்டாத எண்ணங்கள் நம்மளை விட்டு போகணும்னு வேண்டிக்கணும். உடனே கொடிமரத்தை அண்ணாந்து பார்த்து வாழ்க்கை உயரணும்னு வேண்டிக்கிட்டு பிறகுதான் தெய்வத்தை நோக்கி போகணும். இப்படி நம் அனைவரின் வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடாத தீய பழக்கங்களையும் எண்ணங்களையும் விட்டொழித்து மகிழ்ச்சியாக நவரசங்களோடு கலந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. எப்படி அறுசுவை உள்ளதோ அதே போல் பெருமாள் 5 சுவைகளில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம் என்ற அடிப்படையில் மேல்கோட்டை சம்பத்குமாரராகவும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதராகவும், திருப்பதியில் பாலாஜியாகவும், திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதியாகவும், காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளாகவும் சேவை சாதிக்கிறார். இது மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கடவுளால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான, புனிதமான, காக்கப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நமஸ்வாமாய ருத்ராய நமஸ்தாம்ராய தாருணாய நமஸ்யங்காய தபசுபதே நம உக்ராய பீமாய நமோ ஹக்ரே பதாய தூரே பதாய நமோ ஹக்ரே ஜஹனீரதே நமோ விக்ஷே ஆஹனிகே நமஸ்தானாய நமஸ்சம்பவே நமயோபவே நமஸ்சங்கராய நமயஸ்கராய நமசிவாய சிவபதாய. நம்ம பாரத தேசத்தோட மிக முக்கிய சப்த புனித நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து மற்றும் காவேரி ஆகியவை கடவுள்கள் மற்றும் முனிவர்களோட ஆழமான புராண முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. நாம எல்லா நதிகளையும் ஒரு பெண்ணாதான் பாவிக்கிறோம். ஏன்னா ஒரு பெண் எப்படி தன்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சில இடங்கள்ல வளைஞ்சும் நெலிஞ்சும் அரவணைச்சும் போறாளோ அதே போலத்தான் இவ்வுலகின் புனித நதிகள் செல்கின்றன. முதலாவது கங்கை நதி. பகீரதன்கிற ஒரு மன்னன் தன் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காகவும் மோட்சம் அளிப்பதற்காகவும் கங்கையை பூமிக்கு வரவழைக்க கடும் தவம் செய்தார். பகீரதன் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் கங்கையை பூமிக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டார். அப்போது சொர்க்கத்தில் இருந்து வந்த கங்கையின் வேகமான ஓட்டத்தை சமாளிக்க சிவபெருமான் தனது சடையில் கங்கையை அடக்கி பின்னர் பூமியில் மெதுவாக பாயச் செய்தார். எனவே கங்கையில் குளிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்கி ஆன்மா தூய்மையடையும். கங்கை நதி ஓரம் சிவன் மற்றும் பார்வதி காசி விஸ்வநாதராகவும் காசி விசாலாட்சியாகவும் அருள் புரிகின்றனர். காசி விசாலாட்சி சக்தி பீடங்களில் ஒன்றாகும்.
சிலப்பதிகாரம் போன்ற தமிழ் இலக்கியங்கள் கூட கங்கையின் புனித தன்மையை குறிப்பிடுகின்றன. இங்கு மாதா கங்காவிற்கு ஆரத்தி காட்டுவது வழக்கம். காசியில் கருடன் பறப்பதில்லை, பள்ளி ஒலிப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, எரிக்கப்படும் பிணங்கள் துர்நாற்றம் வீசுவதில்லை என்று பல அதிசயங்கள் உள்ளன. அதில் ஒன்றிற்கான காரணம் பைரவர்தான். ராமர் ராவணனை வதைத்த பின் ராமசேத்துவில் பூஜை செய்வதற்காக அனுமானிடம் சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி சொன்னார். அதனால் அனுமான் காசிக்கு சென்றார். அப்பொழுது அவர் பார்க்கும் இடமெல்லாம் சிவலிங்கமாக தெரிந்தது. அந்த சமயத்தில் கருடன் ஒரு குறிப்பிட்ட லிங்கத்தின் மேல் பறந்து அடையாளம் காட்டினார். பல்லியும் ஒலித்தது. இதை வைத்து அனுமான் லிங்கத்தை தூக்க முயன்றார். அப்போது அங்கு காவலனாக இருந்த பைரவருக்கும் அனுமனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அப்பொழுது தேவர்கள் குறுக்கிட்டு அனுமன் லிங்கத்தை எடுத்துச் செல்ல வழிவிட்டார்கள். இதில் கோபமடைந்த பைரவர் இனி காசியில் கருடன் பறக்கக்கூடாது என்றும் பல்லி ஒலிக்கக்கூடாது என்றும் ஆணையிட்டார். அடுத்தது யமுனா நதி. புராணங்களின்படி யமுனா சூரிய கடவுளின் மகளாவார் மற்றும் கங்கையின் சகோதரி. கங்கை, யமுனை மற்றும் மறைந்துள்ள சரஸ்வதி நதி கலக்கும் இடம் திரிவேணி சங்கமமாக கருதப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களுக்கு முதலில் முத்தமிட்டவள் என்ற பெருமைக்குரியவள். அவள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புடையவள். அவளின் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் பல லீலைகளுக்கு சாட்சியாக இருக்கிறாள். யமுனை கோகுலத்தின் ஒரு பகுதியாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் ஆடி காளிங்கனை வதம் செய்ததும் யமுனா நதியில்தான். இந்த திரிவேணி சங்கமத்தில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை கும்பமேளா நடைபெறுகிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பல முறை யமுனை நதியை கடந்தார்கள். River Saraswati is a timeless symbol of knowledge, music and the arts, flowing through both mythology and history. Sage Vedvyas, while dictating the Mahabharata to Lord Ganesha on the banks of the Saraswati river, requested the river to flow gently. But the river continued its strong, unstoppable course. In anger, Ganesha cursed the river to disappear, and it became an invisible river. While this tale beautifully explains the river's disappearance, history also tells us that geological changes also played a role in the Saraswati drying up thousands of years ago. அடுத்தது கோதாவரி. புராணங்களின்படி தெற்கின் கங்கையாக அழைக்கப்படுகிறது. ஒரு வறட்சியின் போது கௌதம முனிவர் சிவபெருமானிடம் கடும் தவம் செய்தார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவன் புனித கங்கையை ஓடச் செய்து துன்பத்தை போக்க கோதாவரியாக உருவெடுத்தார். ராமாயணத்தில் தண்டகாரண்ய காட்டில் வனவாசம் மேற்கொண்ட காலத்தில் ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணர் ஆகியோர் கோதாவரி நதிக்கருகில் வசித்து வந்தனர். பத்ராச்சலம் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலும் கோதாவரி நதிக்கு அருகில்தான் உள்ளது. 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான திரையம்பகேஸ்வரர் ஆலயமும் கோதாவரி நதிக்கு அருகில்தான் உள்ளது. கோதாவரி நதியில் உயிர் கொடுக்கும் மற்றும் ஆன்மீக அருளை கொண்டாட கோதாவரி புஷ்கரம் என்னும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அடுத்தது நர்மதா. பண்டைய காலத்தில் நர்மதை நதி பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்தாள். தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு நர்மதை கங்கைக்கு நிகராக என்னை ஆக்க வேண்டும் என்று கூறினாள். பிரம்மர் சிரித்துக்கொண்டே சொன்னார், எந்த கடவுளும் சிவபெருமானுவுக்கும் விஷ்ணுவுக்கும் சமமாக முடியும் என்றால் எந்த பெண் கடவுள் பார்வதி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி சமமாக முடியும் என்றால் வேறு எந்த நகரமும் காசிக்கு சமமாக முடியும் என்றால் எந்த நதியும் கங்கைக்கு சமமாக முடியும். பிரம்மா கூறியதை கேட்டு நர்மதா தேவி காசிக்கு சென்று சிவனை நோக்கி தவம் இருந்தாள். சிவபெருமான் அவள் தவத்தில் மகிழ்ந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நர்மதை, ஒரு அற்ப வரம் கேட்பதால் என்ன பயன்? உங்கள் பாதங்கள் மீது எனக்குள்ள பக்தி அப்படியே இருக்கட்டும் என்று கூறினாள். நர்மதாவின் வார்த்தைகளை கேட்ட சிவன் மகிழ்ந்து, நர்மதா, என் ஆசிர்வாதத்தால் உன் கரையில் உள்ள அனைத்து பாறைகளும் சிவலிங்கங்களாக மாறும். கங்கையில் நீராடிய உடனேயே பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. யமுனையில் 7 நாட்கள் நீராடினால் பாவங்கள் அழியும்.
சரஸ்வதியில் 3 நாட்கள் நீராடினால் பாவங்கள் அழியும். ஆனால் உன்னை கண்டாலே நீ அனைத்து பாவங்களையும் அழித்து விடுவாய் என்றார். நீ வழிபட்ட நர்மதேவர் சிவலிங்கம் புண்ணியத்தையும் முக்தியையும் தரும் என்றார். அந்த லிங்கத்தில் சிவபெருமான் இணைந்தார். அதனால் தான் நர்மதாவின் ஒவ்வொரு கல்லும் சிவலிங்கமே என்று அழைக்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை மகா கங்கை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு கருப்பு பசுவின் வேடத்தில் நர்மதைக்கு சென்று தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாள். இன்றும் நர்மதை நதியில் உள்ள அனைத்து கற்களும் சிவலிங்கமாகவே காணப்படுகிறது. ஓம்காரேஸ்வரர் கோவில் நர்மதா நதிக்கரையில் தான் உள்ளது. The Sindhu River is deeply significant as the origin of the name Hindu, derived from its ancient Sanskrit name, and is mentioned in the Rig Veda and other texts as a holy and auspicious river. The river is sometimes considered a goddess and is a sacred pilgrimage site, symbolizing purity, life, and richness. அடுத்தது காவேரி. முன்னொரு காலத்துல ஆணவமா பேசின பொன்னி நதிய அகத்திய முனிவர் அவரோட கமண்டலத்துல அடக்கி வச்சார். இத கேள்விப்பட்ட நாரதர் ஓட வேண்டிய நதியை கமண்டலத்துல அடக்கி வச்சது பெரிய பிரச்சனைன்னு விநாயகர் கிட்ட போய் முறையிட்டாராம். அதற்கு விநாயகர் காகமாக உருவெடுத்து கமண்டலத்துல உள்ள நீரை கவிழ்த்துட்டார். இதனால பொன்னி நதி பறந்து விரிந்து இப்பூவுலகில் ஓடினாள். உடனே அகத்தியர் விநாயகரிடம் காகை வடிவில் வந்து கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து அதன் காரணமாக நீர் விரிந்து ஓடியதால் காவிரி என்று பெயர் வைத்தார். ஒரு நாள் நதிகள் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தாலாம். அப்போ அந்த பக்கமா போன கந்தர்வன் நதிகளை பார்த்து வணங்கி இருக்கான். அவன் வணங்கினதை பார்த்துட்டு ஒவ்வொரு நதியும் அவன் என்ன பார்த்துதான் வணங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதை ஒப்புக்கொள்ளாத கங்கையும் காவிரியும் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேக்குறாங்க, அந்த கந்தர்வன் யாரை பார்த்து வணங்கினான்னு. அதுக்கு மகாவிஷ்ணு சிவனின் ஜடாமுடியிலிருந்து பூமிக்கு வந்த கங்கையன் பார்த்துதான் வணங்கினான்னு சொன்னார். அதை கேட்டு வருத்தம் அடைஞ்ச காவேரி, அப்படின்னா எனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லையா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தாள். அவளுடைய தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு, கவலைப்படாதே காவேரி, உன் மடியில் நான் எப்பொழுதும் சயனம் கொள்வேன்னு கூறினார். அதிலிருந்து விஷ்ணு ரங்கநாதராக மாறி திருச்சி ஸ்ரீ ரங்கத்தில் காவிரி கரையில் பள்ளி கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். பிரசித்தி பெற்ற உச்சி பிள்ளையார் கோவிலும் திருச்சியில் தான் உள்ளது. சிவன் மேல் பக்தியும் பற்றும் கொண்ட ராஜராஜ சோழன் தன் வெற்றிக்கெல்லாம் சிவனே காரணம் என்று சிவனுக்கு காலத்தால் அழியாத கோவில்களை கட்டினான். அதில் உலக புகழ் பெற்ற ஒன்றுதான் பிரகதீஸ்வரர் கோயில். தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது. எங்கோ பாய்ந்த காவிரியை தஞ்சைக்கு திருப்பினான் கரிகால சோழன். அதனால் சோழ நாடு செழித்தது. இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு 7 வருடமே ஆனது. இப்பொழுது இருக்கும் நவீன கருவிகள் இல்லாமல் 80 டன் கல்லை கோபுரத்தின் மேலே எப்படி வைத்தார்கள் என்பது இன்றும் அறியப்படாத ஒன்று. மதிய வேளையில் கோவில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது. இந்த கோயில் தமிழுடன் தொடர்புடையது. கருவறையில் இருக்கும் சிவனின் உயரம் 12 அடி. அது உயிரெழுத்தை குறிக்கிறது. கோபுரத்தின் உயரம் 216 அடி. அது உயிர்மை எழுத்துக்களை குறிக்கிறது. இப்படி பல அற்புதமும் அதிசயமும் நிறைந்ததுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது மதுரையில் நடைபெறும் ஒரு கோலாகலமான திருவிழாவாகும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில்தான் நம்முடைய வைகை ஆறு உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது.